ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் அக்கா கொலசிக்கெலாம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குங்க. நல்லபடியாக கொலசிக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நம்ம எப்போவுமே வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நைட்டு தான் கிளம்பி போவோம். நைட்னா 1 மணி 2 மணி அந்த டைமுக்கு கிளம்பி விடியக்கால் நாங்கள் போகிற மாதிரி போவோம். ஆனால் இந்த தடவை வந்து பாப்பா எல்லாரும் இருக்கிறதுனால வந்து சரஸ்வதி பூஜைக்கு வந்து மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு தான் நாங்கள் கிளம்பி போனோம். அப்படி போய் நாங்கள் கோயிலுக்கு போய் சேர 8 மணி 9 மணி ஆயிடுச்சு. அதில் மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு சாயங்காலம் வந்து கடற்கரைக்கு கடற்கரைக்கு சூரசம்ஹாரம் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் டிராஃபிக் வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. திருச்செந்தூர் போய் வந்து பரமன்குறிச்சி உடன்குடி வழியாக குளசிக்கு வந்து போனோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 8 மணி 9 மணி ஆயிடுச்சு. பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கர் கணக்கில் போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே இடம் பத்தலை. அங்கே 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம கடற்கரைக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா பாப்பா 3 பேரையும் வச்சுக்கிட்டு, அதனால் வந்து வேஷத்தை வந்து சாமியோட எல்லையில் போய் பாப்பா அவங்கள வந்து காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் இவங்களை பார்க்கிங்கில் வந்து பாப்பா அவங்கள விட்டுட்டு வண்டியிலே குட்டி பாப்பாவுக்கு வந்து தொட்டிலாம் கட்டி கொடுத்துட்டு வந்து நான் ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். ஏன்னா தசராக்குள்ள சூரசம்ஹாரத்துக்கு போகிறப்ப வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். சூரசம்ஹாரம் வந்து நான் 12 மணிக்கு நடந்துச்சு. நடந்து முடிச்சதுக்கப்புறம் இவர் 2 மணி போல தான் போனார் கோயிலுக்கு சாமி கும்பிட்றது. நாங்கள் பாதி தூரம் போனோம். சரி கொஞ்சம் தூரம் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கார் பார்க்கிங் கூட எங்களால் தாண்ட முடியல. சரியான கூட்டம். வலசைக்கு போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வருஷத்துக்கு வருஷம் வந்து கூட்டம் வந்து அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி நம்ம வந்து நான் போய் தேங்காய் பழம் உடச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து விபூதி பிரசாதம் எல்லாம் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு 2:30 அந்த மாதிரி டைமில் தான் போனேன். இவங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். போய் சாமி கும்பிட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அன்றைக்கி நைட்டு மட்டும் இருந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மறுநாள் காலையில் 7 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா சரியான வெயில் வந்துடும். பாப்பா வச்சுட்டு அங்கே இருக்க முடியாது, வெக்கையாக வேறு இருக்கும். நம்ம பிக்கப் வண்டியில் தான் போயிருந்தோம். தார்பாய் தான் கட்டிட்டு போயிருந்தோம். பார்க்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வெட்டா வீதி தான், மரங்கிற ஒன்றுமே கிடையாது. தார்பாய்க்கும் அந்த வெயிலுக்கு வந்து ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால வந்து நாங்கள் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து ஒரு 8 மணி போல் வந்து வெயில் ஏறுறதுக்குள்ளே வந்து நாங்கள் அப்படியே கிளம்பி வந்து ஒரு மரத்து நிழலில் போய் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு ஆத்தூர் பக்கம் நாங்கள் வந்துட்டோம். நம்ம ஆத்தூரில் குளிச்சுட்டு அப்புறம் அதில் நிறைய வாழைத்தோட்டமாக இருந்துச்சு. அது பக்கத்தில் வண்டியை போட்டு படுத்து தூங்கிட்டோம் நல்லா. அதுக்கப்புறம் சாயங்காலம் காப்பு தரிச்சதுக்கப்புறம் நாங்கள் இருந்து கிளம்பினோம். ஏன்னா சாயங்காலம் வந்து எப்போவுமே கொடியேற்றத்தோடு வந்து காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டினதுக்கப்புறம் வந்து கொடியேற்றம் இறங்கினதுக்கப்புறம் வந்து அந்த காளிசாமி கிட்ட தான் வந்து காப்பை வந்து மாலை போட்டவங்கலாம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அந்த கயிறை எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. அதனால் வந்து கொடியேற்றம் இறங்குறவரை வந்து நம்ம வெயில் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து நாங்கள் ஒரு ஆத்தூருக்கு நேரம் வந்து தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு சாயங்காலம் போல் காப்பு திரிச்சிட்டு பாப்பா அவங்கள கூப்பிட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஆதிரா பேச கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நம்மளால் போட முடியல. இந்த வாரம் கண்டிப்பாக வந்து பாப்பாவோட ஃபேஸ் ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாப்பாவோட ஃபேஸ் காமிங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த வாரத்தில் வந்து உறுதியாக வந்து பாப்பாவோட ஃபேஸ் வந்து காமிச்சிடுவோம். ஆனால் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். நான் வந்து விறகு தான் வெட்டுறேன். விறகுன்னா என்ன சீமக்கருவேல மரம் தான் வெட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து மழை சீசன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். விவசாயம் பண்ணிவிட்டு அப்புறம் வெயில் சீசன் தை மாதம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் விறகு வெட்ட போயிடும். இதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா படித்தது தக்கன வேலை இல்லை, அப்பா பார்த்த வேலையை அப்படியே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பாப்பா 3 பாப்பா ஆகிட்டாங்க. அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும். கிடைக்கிற வேலையை நம்ம வந்து விருப்பப்பட்டு மனசார நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையை அப்படியே நகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வர்ற காலத்தில் வந்து வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வாழ்க்கையை வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டில் வேலை பார்க்குற வீடியோ, அதாவது விறகு வெட்டுற வீடியோ, காட்டில் விவசாயம் பண்ணுற வீடியோ, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன், சான்ஸில் போடுறேன். வேறு ஏதாவது எங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் ஒரு சின்ன வீடியோ டைம் கிடைக்கிறப்போ வந்து எடுத்து போடுறோம். எங்களுக்கும் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா எங்களால் பண்ண முடியல. குட்டி பாப்பா தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஃபேஸை வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து காமிக்கிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக ஆதிரோட ஃபேஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.